ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரணை தொடர்பான பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர் இந்த பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியினை வழங்கியுள்ளார். இதற்கு மேலாக இந்த திஸ்ஸவிகாரைக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவை ஒருபுறம் இருக்கையில், இந்த திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள வலிவடக்கு பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை கையளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மேலாக அந்த வலிவடக்கு பகுதியில் உள்ள ஒரு ஆலயம் ஒன்றிற்கு சென்று வழிபடுவதற்கு நிபந்தனைகளுடனான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை சம்பந்தமாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும், கீரிமலையில் மஹிந்த ராஜபக்ச கட்டியிருந்த அந்த ஜனாதிபதி மாளிகை யாரிடம் கையளிக்கப்பட போகின்றது என்பது சம்பந்தமாகவும், அங்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள, அதாவது பிரார்த்தனை செய்வதற்கு அல்லது வழிபடுவதற்காக நிபந்தனைகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த ஆலயம் சம்பந்தமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த, அதாவது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த திஸ்ஸவிகாரை தொடர்பாக கடந்த 2 வருடங்களாக பிரச்சனை நீடித்து வருகின்றன. குறிப்பாக இந்த 2 வருடங்களாக அந்த விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும், அந்த விகாரை அமைந்துள்ள காணிகள் அந்த காணி உரிமையாளர்களுக்கு மீள கையளிக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த போராட்டம் வடக்கு கிழக்கு தழுவிய போராட்டங்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும், அந்த விகாரைக்கு முன்பாக ஒவ்வொரு ஓயா தினங்களிலும் தொடர்ச்சியாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இந்த எதிர்ப்பு போராட்டத்தினை முடக்குகின்ற வகையில் போலீசார் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் அந்த போராட்டமானது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் அண்மையில் நடைபெற்றிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வலிவடக்கு பிரதேச சபையினை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருந்தது. அதன் தலைவராக எஸ் சுகிர்தன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த வகையில் அந்த சபையின் மாதாந்த அமர்வு நேற்று நடைபெற்றிருந்தது. இந்த அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியினை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் இந்த தையிட்டி விகாரைக்கு எதிராக பிரதேச சபையினால் வழக்கு ஒன்றினை தாக்கல் செய்வதற்கான பிரேரணை ஒன்றினை முன்மொழிந்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கானது பிரதேச சபை ஊடாகவும் பாதிக்கப்பட்ட, அதாவது அந்த காணி உரிமையாளர்களை கொண்டு அந்த வழக்கினை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தினை சபை ஏகமனதாக நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பிரேரணையை முன்மொழிந்திருந்தார். இந்த பிரேரணையானது சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த சபையினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு கட்சியினை சேர்ந்தவர்கள், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய என்பிபி கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த பிரேரணைக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். இந்த பிரேரணையை முன்மொழிந்திருந்த அந்த உறுப்பினர் அந்த சபை முதல்வரிடம் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அந்த சபை முதல்வர் ஒரு தமிழரசு கட்சியினை சேர்ந்தவர் என்பதனால் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கு நடவடிக்கைகளானது அல்லது இந்த வழக்கினை கொண்டு நடத்தப்பட வேண்டியவராக எம் ஏ சுமந்திரன், அதாவது தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாக இருக்கக்கூடிய எம் ஏ சுமந்திரன் இந்த வழக்கினை தாக்கல் செய்து கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த அந்த பிரதேச சபையின் தவிசாளரான சுகிரன் அந்த வழக்கினை எம் ஏ சுமந்திரன் தாக்கல் செய்வார் என்றும், அந்த வழக்கினை இலவசமாக நடத்தி தருவார் என்ற உறுதிமொழியினையும் அங்கு வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் இந்த வழக்கு, அதாவது தையிட்டி திஸ்ஸவிகாரணைக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. தற்பொழுது ஜனாதிபதி சட்டத்தரணியான எம் ஏ சுமந்திரன் வெளிநாட்டில் உள்ளதால் அவர் மீண்டும் இலங்கைக்கு வந்தவுடன் இந்த வழக்கினை தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும், அது மிக விரைவில் நடத்தப்படும் அல்லது தாக்கல் செய்யப்படும் என்ற உறுதிமொழியினையும் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்திருந்தார். இவ்வாறு சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான முடிவினை சபை எடுத்திருந்த நிலையில், அந்த திஸ்ஸவிகாரைக்கு அருகில் பிரிதொரு, அதாவது புதிதாக ஒரு கட்டுமான பணிகளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அல்லது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சபையினருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்கள் மற்றும் தவிசாளருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று மாலை சம்பவ இடத்திற்கு சென்றிருந்த தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் அந்த இடத்தினை ஆராய்வு செய்திருந்தனர். அதன்போது அங்கு ஒரு கட்டிடம் கட்டப்படுவதற்கான குழி வெட்டப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அல்லது அவதானிக்கப்பட்டிருந்தது. அந்த குழியானது ஒரு மலசல கூடம் அல்லது ஒரு கட்டிடத்தினை கட்டுவதற்காக வெட்டப்பட்ட குழி என்பதனை அவர்கள் அவதானித்ததின்படி உறுதிப்படுத்தியிருந்தனர். இதன்படி விகாரைக்கு ஒரு அறிவுறுத்தலை பிரதேச சபை தவிசாளர் விடுத்திருந்தார். குறிப்பாக அந்த பகுதியில் புதிதாக எந்த விதமான கட்டுமானங்களையும் கட்டக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். இதனை மீறி அங்கு கட்டுமானங்கள் அல்லது புதிய கட்டடங்கள் அங்கு எழுப்பப்படுமாக இருந்தால் சபையின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையினையும் பிரதேச சபை தவிசாளர் அந்த பிக்குவிற்கு அறிவித்து சென்றிருந்தார். இவ்வாறு அந்த திஸ்ஸவிகாரைக்கு எதிராக ஒரு வழக்கு
மேலும் அங்கு மேலதிகமான கட்டுமானங்கள் அல்லது புதிய கட்டிடங்களை கட்டக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்காவின் அமைச்சரவையில் உள்ள, அதாவது கடற்தொழில் அமைச்சராக உள்ள ராமலிங்கம் சந்திரசேகரர் அந்த சம்பவ இடத்திற்கு சென்றிருந்தார். குறிப்பாக அங்குள்ள பிக்குவுடன், அதாவது திசவிகாரையில் உள்ள பிக்குவுடன் கலந்துரையாடுவதற்காக சென்றிருந்தார். இதன்போது பிரதேச சபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களும் சென்றிருந்தனர். இந்த விஜயத்தில் அமைச்சருடன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் இணைந்து கொண்டிருந்தார். இந்த சந்திப்பினை முடித்துக் கொண்டிருந்து அங்கிருந்து வெளியேறிய அமைச்சர் ஊடகங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதன்படி இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையானது மிக நீண்ட காலமாக இழுபட்டு செல்கின்றது என்றும் அதனை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எமது அரசாங்கத்தின் ஊடாக எடுக்கப்படும் என்றும் இது இரு தரப்பினர்களுக்கும் இடையில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அமையக்கூடும் என்றும், அதாவது இந்த முடிவானது இரு தரப்பினர்களுக்கும் இடையில் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமையக்கூடும் என்றும், அதை நிச்சயமாக தமது அரசாங்கம், அதாவது அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையிலான அரசாங்கம் பெற்றுத்தரும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த தையிட்டி பிரச்சனையானது பேச்சுவார்த்தை ஊடாகவே தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அந்த பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக அந்த திசவிகாரையில் உள்ள பிக்குவுடன் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசப்பட்டுள்ளது என்றும், அவருடைய பதிலை கொண்டு எதிர்வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும், அந்த நடவடிக்கையானது ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையில் உள்ள ஏனைய அமைச்சர்களுடன் இந்த விஷயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு மிக விரைவில் இது சம்பந்தமான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும், அதாவது திசவிகாரை பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி தெரிவிக்கின்ற வகையிலான இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்து சென்றிருந்தார். இதன் அடிப்படையில் இந்த அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்றிருந்த அமைச்சர் இவ்வாறான ஒரு உறுதிமொழியினை, அதாவது திசவிகாரை பிரச்சனைகளுக்கு மிக விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பது சம்பந்தமான உறுதிமொழியினை வழங்கியுள்ளது என்பது வெகு விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி அல்லது சாதகமான பதில் கிடைக்கும் என்றுதான் நம்பக்கூடியதாக உள்ளது. இருப்பினும் இந்த சாதகமான பதில் அல்லது இந்த பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியானது எவ்வாறான ஒரு தீர்வாக அமைய போகின்றது அல்லது எப்படிப்பட்ட ஒரு தீர்வினை இந்த அரசாங்கம் முன்வைக்கப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசாங்கம் என்ன வகையான தீர்மானத்தை அல்லது ஒரு சாதகமான பதிலை தந்தாலும் இந்த திசவிகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகள் தமக்கு வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். மாட்டு காணியினையோ அல்லது நட்ட ஈடினையோ பெற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை என்பதனை தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த அரசாங்கம் இந்த தையிட்டி திசவிகாரைக்கு எவ்வாறான ஒரு பதிலை வழங்கப் போகின்றது அல்லது எவ்வாறான ஒரு முடிவை வழங்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும். இவை ஒருபுறம் இருக்கையில் வலிவடக்கு பிரதேசத்தில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்கு மக்கள் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த என்பிபி அரசாங்கத்தின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்திருந்தனர். இருப்பினும் அது சம்பந்தமான அனுமதிகள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கவில்லை. நேற்று ஒரு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த ஆலயத்துக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் சென்று மக்கள் வழிபடலாம் என்றும், அதன் போது அவர்கள் பிரதான நுழைவாயில் ஊடாக அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாது என்றும் வேறு ஒரு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு அதன் ஊடாக அவர்கள் சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு சில மக்கள் அங்கு நேற்று சென்று வழிபடுவதற்கான அனுமதியினை இராணுவத்தினர் வழங்கி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அந்த ஆலயத்திற்கு சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான, அதாவது முழு நேரமாக சென்று வழிபடுவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை. மேலும் அந்த ஆலயத்துக்கு செல்லுகின்ற பிரதான வாசல், அதாவது பிரதான பாதையும் இதுவரை இராணுவத்தினால் திறந்து விடப்படவில்லை. வேறு ஒருவருடைய விவசாய காணி ஊடாகவே அந்த கோயிலுக்கு செல்வதற்கான பாதை தற்பொழுது, அதாவது தற்காலிக பாதை அமைத்து இராணுவத்தினால் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் வருடாந்த திருவிழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே அந்த ஆலயத்தினை விடுவிக்க கோரி அல்லது அங்கு வழிபடுவதற்காக அனுமதிக்க கோரி மக்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இவ்வாறான நிலையில் தான் அவர்கள் தற்பொழுது பகுதியளவான நேரம் அங்கு சென்று வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து அந்த கோயிலை புனரமைத்து அங்கு ஒரு கும்பாபிஷேகம் அல்லது திருவிழாவை செய்வதற்கான வழிவகைகள் இதுவரை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்றும், அது தொடர்பாக கோரிக்கைகள் தாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதாகவும், இருப்பினும் இது சம்பந்தமான பதில்கள் அரசு அதிகாரிகளோ அல்லது அரசாங்கத்திடம் இருந்து வரவில்லை என்றும் அந்த கோயில் உரிமையாளர்கள் மற்றும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். இது சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது என்பிபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தாங்கள் தெரியப்படுத்தி உள்ளதாகவும், அவர்கள் மிக விரைவில் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த ஆலயம் முழுமையாக விடுவிக்கப்படுவது சம்பந்தமான அறிவித்தல், அதாவது எந்த விதமான ஒரு அறிவித்தலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. இவ்வாறான நிலையில் தற்பொழுது வரை அந்த ஆலயம் காலையில் இருந்து மாலை வரை பகுதியளவான நேரம் சென்று வழிபடுவதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் அந்த ஆலயம் முழுவதுமான விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா என்பதனை
நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கு மேலாக மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கீரிமலையில் கட்டப்பட்டிருந்த ஜனாதிபதி மாளிகையை விடுவிப்பது தொடர்பான அறிவித்தல் அல்லது மீண்டும் கையளிப்பது தொடர்பான அறிவித்தல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றிருந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருந்தது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் இது சம்பந்தமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்து கற்க நெறி பீடத்தினை சேர்ந்தவர்கள் அதனை தங்களுக்கு வழங்குமாறு ஒரு விண்ணப்பத்தினை தாக்கல் செய்துள்ளதாகவும் அது சம்பந்தமான அறிவித்தல்கள் அல்லது அது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் இது சம்பந்தமாக அதாவது அந்த ஜனாதிபதி மாளிகையை தனியார் கல்லூரி ஒன்றும் கோரியிருப்பதாகவும் இருப்பினும் அந்த தனியார் கல்விக்கு அதனை வழங்குவதற்கான இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் தற்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடாக அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது சம்பந்தமான ஆராய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி செயலகத்துடன் தொடர்பு கொண்ட பின்னர் இது சம்பந்தமான இறுதி முடிவு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இவ்வாறான நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்த அதாவது கீரிமலையில் கட்டப்பட்டுள்ள அந்த ஜனாதிபதி மாளிகையானது மிக விரைவில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கற்கநெறிகளுக்காக வழங்கப்படும் என்றுதான் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை. எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அரசு அதிகாரிகளால் இது சம்பந்தமாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான தகவல்களை இந்த தையிட்டு திசவிகாரை சம்பந்தமாகவும் மஹிந்த ராஜபக்ச கட்டியிருந்த அதாவது கீரிமலையில் கட்டியிருந்த ஜனாதிபதி மாளிகை சம்பந்தமாகவும் வலிவலத்தில் பகுதி அளவில் வெளியிடப்பட்டிருந்த ராஜராஜேஸ்வரி ஆலயம் சம்பந்தமாகவும் வெளியாகி இருந்தன. இந்த தகவல்கள் தொடர்பாக மேலதிக தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.